உதகை அருகே கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தலைக்குந்தா பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை இல்லாததால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பிரபு வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தமிழகத்திலிருந்து கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கிய பேருந்து நிறுத்தமாக தலைக்குந்தா பகுதியானது அமைந்துள்ளது. இப்பகுதியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அதே போல பழங்குடியின கிராமங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட மலை குக்கிராமங்களுக்கு ஒரு முக்கிய பேருந்து நிறுத்தமாக இப்பகுதியானது அமைந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இப்பகுதியில் சாலை விரிவாக்க பணிக்காகவும் தரைமட்ட பாலங்கள் அமைப்பதற்காக இப்பகுதியில் இருந்த பயணிகள் நிழற்குடையானது அப்புறப்படுத்தப்பட்டு பணிகள் தற்போது நிறைவடைந்த நிலையிலும் கிட்டத்தட்ட 1 வருடமாகி தற்போது வரை நிழல்குடை பணிகள் நடைபெறாததால் இப்பகுதியில் உள்ள மக்கள், அதாவது பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் என சிறியோர்கள் முதல் பெரியோர்கள் வரை கடும் குளிரிலும் கொட்டும் மழையிலும் பேருந்துகளுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலை தான் தற்போது வரை நீடித்து வருகிறது. இதனால் இப்பகுதியில் உள்ள மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் இப்பகுதியில் உடனடியாக பயணிகள் நிழற்குடை அமைத்து தர வேண்டும் என இப்பகுதி மக்களின் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திக்காக உதகையிலிருந்து செய்தியாளர் பிரபு. இந்த பகுதியில் கழிப்பிடம் இல்லை. மெயின் செகண்ட் பஸ் ஸ்டாண்டு. இங்கே லேடிஸ் நிறைய பேர் நிற்கிறாங்க. அவங்களால பஸ் ஸ்டாண்டே இல்லை. இருந்த பஸ் ஸ்டாண்டு இந்த ஓடு போடுறதுக்காக எடுத்தவங்க இன்னும் போடல. நாங்கள் பல முறை கலெக்டருக்கு நம்ம நிறைய மனு கொடுத்துருக்கோம். இன்னும் இது ஒன்றும் செயல்படல. இதுக்கு மேலே கண்டிப்பாக செயல்படணும்னா நாங்கள் ஊர் பொதுமக்களாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதியில் பஸ் ஸ்டாண்டே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் நிற்கிறாங்க. பொதுமக்கள் எப்போதுமே ஒரு சென்ட்ரலான ஒரு இடம் இது. எந்த சைடு போகணுன்னாலும் இந்த இடத்துல இறங்கி இந்த கல்லட்டி, ஏக்குனி இப்படி போகிறவங்களும் இங்கே இறங்குவாங்க. கூடலூர் சைடு போகணுன்னா சென்ட்ரலான ஒரு இடம். இங்கே பஸ்ஸுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுவோம். ஆனால் ஒரு பஸ் ஸ்டாண்டு இல்லை. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பெருசாக கட்டி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுமக்கள் இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். தயவுசெய்து கட்டி கொடுக்கணும். போதுமான அடிப்படை வசதிகள் குறைவாக இருக்குது. அதுபோக இங்கே ஒரு 500 பேர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஏறி போகிறாங்க. இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இல்லை, ஒரு கழிவறையும் இல்லை. அது போக இந்த போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. ஆனால் அதிகப்படியான 3 மாநிலமும் இந்த இடத்துல ஒரு சந்திக்கிற இடம் தான் இந்த தலைக்குந்த பகுதி. இதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி இந்த அரசு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்ளும். பஸ் ஸ்டாண்ட் இல்லை, குழந்தை குட்டிங்களுக்கு வழி நடக்கிறதுக்கு வழி இல்லை. மழை வந்தால் எனக்கு நிற்கிற இடம் இல்லை. அதனால நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சு எங்களுக்கு முயற்சி பண்ணி கொடுங்க. பெரியவங்க சொன்னீங்க ஆஸ்பத்திரி போகணுன்னா ஒரு பஸ்ஸு, ஒரு வண்டி இல்லை. ஆத்தார அவசரத்துக்கு ஒரு வண்டி பிடிக்க முடியறதில்ல. பஸ் ஸ்டாண்ட் இல்லை, ஒரு பாத்ரூம் இல்லை. இங்கே நிற்கிறதுக்கு ஒரு போகிறதுக்கு எந்த வசதியுமே இல்லை. பஸ் ஸ்டாண்டு வேணுங்க. இங்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போகிறதுக்கு வர்றதுக்கு. நிற்கிறதுக்கு எதுவுமே மழை காலம் வந்தாலும் எனக்கு நிற்கிறதுக்கு இடமே இல்லைங்க. கடை பக்கம் போய் ஒதுங்கி நின்னாலும் அவங்களே சத்த போடுறாங்க. கடை வியாபாரம் பண்ண வேண்டாம். எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு வேணுங்க.